எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் கோபநாத் பேசுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தண்ணியில் விழுந்த மொபைலு, சரி நம்ம இந்த சார்ஜ் போடுறது, நம்ம இந்த பேட்டரி, இந்த போர்டை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியாச்சு. அப்பவும் ரெடி ஆகல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் ஆன மொபைல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் பை பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேற்கொண்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சிப் லெவலுக்காக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Redmi Y2 இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வாட்டர் டேமேஜ் தான். ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கண்டென்ட்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபோன் ஆன் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சார்ஜ் போட்டுமே மேலே பாருங்கள் அந்த இண்டிகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இது மட்டும்தான் ஆகுது, வேறு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெட் கண்டிஷன் தாங்க. ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான சிம் ட்ரைவை பிரிச்சுட்டு பேக் டோர் எல்லாத்தையும் நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல நான் ஓரமாக வச்சுட்டு மேலே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அது எல்லாமே சேஃபாக ஒரு இடத்துல நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி கனெக்டர் இது எல்லாமே டிசேபிள் பண்ணிவிட்டு நான் போர்டை மட்டும் கையில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனி ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சிப் லெவலில் லேர்ன் பண்ணணுமா, கண்டிப்பாக வந்து உங்களாலே லேர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க. ஸோ பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன், ஓஷே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சப்போர்ட் சிசி இது எல்லாமே பண்ணிடுவேங்க. பட் ஆனால் இந்த சிப் லெவல் மட்டும் என்னால் பண்ணவே முடியல. அதை நான் வந்து கற்றுக்கணும். ஸோ அதுக்குண்டான அட்மிஷன்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அண்ட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் மொபைல் சிப் லெவலில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு நான் வந்து இந்த ஆங்கிளில் காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஷீல்டை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எனி வாட்டர் டேமேஜ் இந்த இடத்துல நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு சில ஷீல்டு, அதாவது வந்து அந்த வாட்டர் போன மாதிரியான இடத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷீல்டெல்லாம் கரெக்டாக பிரித்து பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பொறுமையாக. ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பீடாக வந்து வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இந்த ஷீல்டெலாம் கழட்ட ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடாதீங்க, பொறுமையாக தான் கழட்ட முடியும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், கழட்டும் போதே தெரியும் இந்த இடத்துல வந்து வாட்டர் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது இந்த வாட்டர் டேமேஜ். ஸோ இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுனால நமக்கு வந்து மொபைல் ஆன் ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டேப் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டஸ்ட் டூல் எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்கஸ் மாதிரி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பளிச்சுன்னு நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டவுன் ரைட் கார்னரில் இந்த இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து வாட்டர் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக நான் வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வாட்டர் டேமேஜில் நமக்கு வந்து நிறையவே நடந்திருக்கு. இன்டீரியர்லேயே நமக்கு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து நல்லாவே செக் பண்ணிவிட்டு ஐசியை நான் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஐசியும் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த வியூவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐசி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், நீட்டாக நான் வந்து ப்ளோ பண்ணி எடுக்கிறேன். ஸோ வாட்டர் டேமேஜுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ரீபால் பண்ணிடணும் இல்லையா, நம்ம கடமை. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கான ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சால்ட்ரிங் நான் வந்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து பர்ஃபெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் கிளியர் வியூவில் நமக்கு தெரிகிற மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு, பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நான் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு அந்த பிளேசஸில், அந்த பேட்ஸ் எல்லாமே ஓகே பக்காவாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம அந்த ப்ளோவரை வச்சு பேப்பர் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அட் த சேம் ப்ரொசீஜர் நம்ம என்ன அங்கே பண்ணமோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் ஐசிலையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக பொறுமையாக ஜென்டிலாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த ஹெல்ப் ஆஃப் ஆல்கஹால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டென்சிலில் வச்சு ரீபால் பண்ணுறதுக்கு பிபிடி பேஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ரீபால் பண்ணிடலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் நம்ம வந்து ரீபாலிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகாக ரீபால் ஆகுது பாருங்கள். ஸோ நிறைய பேர் இதுவும் சொன்னீங்க, நீங்கள் பண்ணால் வருதுங்க, வீடியோவில் பண்ணால் வருது, நாங்கள் பண்ணால் வரமாட்டேங்குது. ஸோ இதை தான் நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சேம் நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ பால்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மதர் போர்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நமக்கான அந்த ஒரு ட்ரபிள் ஷூட், அதாவது அந்த ஒரு இஷ்யூ வந்து ரெக்டிஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து பவர் ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் we have to concentrate. நம்ம பொறுமையாக தான் இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக தான் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் நழுவிட்டீங்க அப்படின்னாலும் மறுபடியும் முதல்ல இருந்து தான். ஸோ ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நான் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளோ பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பால் கரெக்டாக மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவலி. ஓகே, இப்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஷேக் ஆகுது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து செக் பண்ணலாம். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ மொபைலில் வந்து பூட் ஆகிற அந்த ஒரு செகண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நல்லாவே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வித் டேட்டாஸோட நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் இன்னொரு வேலையை சந்திக்கிறேன். Until then, bye from கோபிநாத். தேங்க்யூ.